ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. நாம் நமது வீடியோவில் நீங்கள் எப்போதும் சாப்பிடாத மென்மையான எக் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப எல்லோருக்கும் பிடிச்ச புதிய ரெசிபிங்க. நமது வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ப்ரெட்டு வாங்கினா தொட்டோன்னே அமுங்கி போகிற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். அது கூடவே 5 முட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எத்தனை ஆம்லெட் தேவையோ அந்த அளவுக்கு முட்டையை கூட்டி குறைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பழுப்பு மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கூட சிறிதளவு கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கூட க்ரஷ் பண்ண சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். எக் சாண்ட்விச்சுக்கு தேவையான தூளுப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். சாண்ட்விச்சுக்கு ஒரு க்ரீன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சாண்ட்விச்சுக்கு தேவையான க்ரீன் பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு சிறிது நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு ஒயிட் சுகர் தான் சேர்த்தணும், வேறு சர்க்கரை சேர்த்தக்கூடாது. வச்ச முட்டையை ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டேன். இப்பொழுது எடுத்து வச்ச எல்லா முட்டைகளையும் ஒரு பவுலில் உடைச்சி ஊற்றி எடுத்து வச்சாச்சு. இப்பொழுது முட்டையில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்க்கலாங்களா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக அரைச்சி வச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டேன். கூடவே பொடியாக நறுக்கி எடுத்து வச்ச பழுத்த மிளகாய், பொடியாக நறுக்கி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு முட்டையை ஒரு விஸ்கு வச்சு நல்லா நுரை வர்ற வரைய நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். நல்லா முட்டையை அடித்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்க, முட்டையை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை முழுசையும் சேர்த்துக்கிட்டேன். கூடவே பொடியாக நறுக்கி வச்ச அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி வெங்காயம்லாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு 5 நிமிஷம் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம முட்டையை எந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு சாண்ட்விச் நல்லா உப்பி வரும். நான் எப்படி கலந்து விட்டுருக்கிறேனோ அது போலவே நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாண்ட்விச்சுக்கு ஒரு க்ரீன் பேஸ்ட் அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். க்ரீன் பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். க்ரீன் பேஸ்ட்டுக்கு நான் கல்லுப்பு தான் சிறிதளவு சேர்த்துக்கிட்டேன். உப்பு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் சிறிதளவு சேர்த்துக்குங்க. 2 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. நான் பெரிய பல் பூண்டாக 2 சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்குங்க. 1 இன்ச் நீளமுள்ள இஞ்சியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். க்ரீன் பேஸ்ட்டுக்கு காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயை 2ஆக ஒடிச்சு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். எவ்வளோ சாண்ட்விச் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொருளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் புதினா இலைகளை சேர்த்துக்கிட்டேன். கூடவே கழுவி எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிட்டேன். புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். க்ரீன் சட்னிக்கு சர்க்கரை சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கும். பேஸ்ட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு. இப்போ நான் தண்ணி சேர்க்கலைங்க, மூடி வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்பொழுது மூடியை திறந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதுக்கு க்ரீன் பேஸ்ட் நல்லா திக்காக தான் இருக்கணும், தளர்வாக இருக்கக்கூடாது. இப்போ மறுபடியும் மிக்ஸி ஜாரை மூடி வச்சுட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, நான் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேனோ அந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி முடித்த க்ரீன் சட்னியை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ க்ரீன் சட்னியை ஒரு புறம் எடுத்து வச்சுட்டு தேவைப்படுறப்போ பயன்படுத்திக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதனுடைய விதைகளையெல்லாம் நீக்கிட்டு அந்த ஜூஸையும் வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளியோடைய டேஸ்ட் பிடிச்சதுன்னா மீண்டும் கூட ஒரு தக்காளி நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுக்கிட்டேன். தோசைக்கல் நல்லா சூடாகி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குங்க.
தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை தோசைக்கல் முழுவதும் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் அதிக சூடாகக்கூடாது, லேசாக சூடானா போதும். இப்போ கலந்து வச்ச முட்டையை சிறிதாக ஊற்றி நல்லா பரவலாக தேய்ச்சி விடுங்க. இப்போ நான் ஸ்லோ பண்ணி மிதமான தீயில் வச்சுக்கிட்டேன். ஆம்லெட்டை நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை அதன் மேலே தூவி விட்டுட்டேன். அதிலேயே ப்ரெட்டை ஒரு பக்கம் மட்டும் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். செய்து எடுத்து வச்ச ப்ரெட்டை 2 ஸ்லைஸ் எடுத்து ஆம்லெட் மேலே வச்சுக்கிட்டேன். ஆம்லெட்டை மிதமான தீயில் ஒரு 4 to 5 நிமிஷம் நான் வேக விட்டேன். ஆம்லெட் நல்லா வெந்த பிறகு ஒரு தோசை கரண்டி வச்சு மெதுவாக அழகாக திருப்பி விட்டுட்டேன். இந்த பக்கம் ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் ஆனால் போதும், அதுக்கு மேலே நீங்கள் வேக வைக்கக்கூடாது. ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. நான் அரைச்சி வச்ச க்ரீன் சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ப்ரெட்டு முழுவதும் தடவி விட்டுட்டேன். தேவைப்பட்டால் ப்ரெட்டு மேலே வெண்ணெய் தடவிட்டு கூட க்ரீன் சட்னியை வச்சுக்கலாம். சூப்பரான எக் சாண்ட்விச் ரெடியாகி வந்துருச்சு. சாண்ட்விச்சை 2ஆக மடித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நான் இன்னொரு சாண்ட்விச்சையும் செஞ்சு காமிக்கிறேன். நான் 2வது ஆம்லெட்டும் ஊற்ற போகிறேங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டு எடுத்தாச்சு. நல்லா எண்ணெயும் சூடாயிருச்சு. 2வது ஆம்லெட்டையும் ஊற்றி ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு மேலே தக்காளியும் தூவி விட்டுட்டேன். எல்லா ஆம்லெட்டையும் நம்ம ஊற்றி முடிக்க வரையிலும் அடுப்பு மிதமான தீயில் தான் இருக்கணும், அதிகப்படுத்திடாதீங்க. ஒரு பக்கம் டோஸ்ட் பண்ண 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து ஆம்லெட் மேலே வச்சுக்கிட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அழகாக திருப்பி விட்டுட்டேன். டோஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு. நான் சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். விட்ட பிறகு ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் ஆனால் போதும், அதுக்கு மேலே வேக தேவையில்லை. நல்லா டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி விட்டுட்டேன். நல்லா ரெடியாகி வந்த பிறகு நான் க்ரீன் சட்னி எடுத்து ப்ரெட்டு முழுவதும் நல்லா தடவி விட்டுட்டேன். சட்னி தடவிய பிறகு நான் சாண்ட்விச்சை அப்படியே 2ஆக மடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். போல் எக் சாண்ட்விச்சை ஒரு முறை கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ சாண்ட்விச்சை இப்போ 2ஆக கட் பண்ண போகிறேன். நான் சாண்ட்விச்சை 2 பாதியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எக் சாண்ட்விச் அந்த ப்ரெட்டோடையும் க்ரீன் சட்னியோடையும் நல்லா எப்படி வெந்து உள்ளுக்குள்ளே சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். சைட் டிஷ் எதுவும் தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்கள் தேவைப்பட்டால் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு முறை இந்த அற்புதமான எக் சாண்ட்விச்சை செஞ்சு சாப்பிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா? See you. Bye bye.